ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். சங்கீதம் 15:1 இப்படி சொல்லுகிறது, கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? தாவீதினுடைய சங்கீதம் இவ்விதமாக ஆரம்பிக்கிறது. யார் யார் அப்படிங்கிற கேள்வியோடு இந்த வசனம் நமக்கு ஆரம்பிக்கிறது. இந்த கேள்விக்குரிய பதிலை எல்லாம் பின்னால் வரக்கூடிய வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுதே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக 2 காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தமனா நடக்கணும். கடைசி வசனம் சொல்லுகிறது, அநியாயமான வருமானங்களுக்கு தங்களுடைய கரங்களை நீட்டக்கூடாது. வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அங்கே பரிதானம் வாங்காமலும். இப்போ ஓட்டு போடணும்னாலே துட்டு தந்தாதான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு ஆறி போச்சு. ஒருவேளை இந்த உலகத்தில் அது உங்களுக்கு சரியாக தெரியலாம். ஆனால் ஆண்டவரோ பரிதானம் வாங்காதே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பரிதானம் என்பதற்கு கையூட்டு என்கிற ஒரு பொருள். இன்னைக்கு ஆண்டவருடைய கூடாரத்தில் நம்ம தங்கணும், அவருடைய பரிசுத்த பருவத்தில் நம்ம வாசம் பண்ணணும், அவரோடு நம்ம ஐக்கியப்படணும், அவரோடு கூட ஒரு உறவு நமக்குள்ள இருக்கணும், அவரோடு இணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தால் அதே போல் ஒரு ஆனந்தமான வாழ்க்கை வேற ஒன்றும் இல்லை. அப்போ உத்தமமாய் வாழவும், அநியாயமான காரியங்களுக்கு நம்முடைய கரங்களை நீட்டாமல் செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மை நமக்குள்ளே இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா இதை விட ஒரு மகிழ்ச்சியான காரியம் வேறு ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நமக்கு உகந்தபடி துணிந்து செய்வதற்குரிய கிருபைகளை நீர் எங்களுக்கு தாரும். இது ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பரிசுத்த பருவத்தில் வாசம் பண்ணுவதற்கு ஏற்ற வகையில் எங்கள் வாழ்க்கை முறைகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.